தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட ரெபேக்காளை குறித்து கற்றுக்கொள்ள தேவனம் உதவி செய்வாராக. ரெபேக்காள் என்றால் அழகான, கட்டி இழுப்பவள் என்று அர்த்தம். மிகவும் ரூபவதியான ஸ்திரீ என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அவள் பார்வைக்கு மட்டுமல்ல, குணத்திலும் பண்பிலும் அன்பிலும் கூட அழகானவள். கடின உழைக்கிறவர்களாக இருந்தாள். அவள் ஆபிரகாமின் உறவினரான பெத்துவேலின் மகள். லாபான் அவளுடைய சகோதரனாக இருந்தார். ஆபிரகாம் தன் மகனுக்காக பெண் கொள்ளும்படியாக அனுப்பின போது எலியேசர் வந்து ஜெபம் பண்ணி அப்படியாக நிற்கிறார். தேவன் நடத்தின அந்த வழி காட்டுதலின்படி, அடையாளங்களின்படியே ரெபேக்காளை அவர் கூட்டிக் கொண்டு போகும்படியாக அவர் வீட்டுக்கு போகும் பொழுது அந்த வீட்டில் இருக்கிறவர்கள் எல்லாருமே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். அவர்கள் ஆசீர்வதித்ததன்படியே அந்த ஆசீர்வாதம் அப்படியே ரெபேக்காள் வாழ்க்கையில நிறைவேறிற்று என்று பார்க்கிறோம். நாமும் கூட நம்முடைய பிள்ளைகளை, நம்ம சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிக்கிறவர்களாக இருப்போமா? அந்த ஆசீர்வாதம் ஒரு தீர்க்க தரிசனமாக நிறைவேறுதலாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்கிறோம். தேவ சித்தத்தை அறிந்தவளாக உடனடியாக காலதாமதம் பண்ணாதபடி தன் வீட்டை விட்டு ஈசாக்கை சந்திக்கும்படியாக எலியேசரோடு கூட கடந்து போகிற அந்த ரெபேக்காளை குறித்து நாம் வாசிக்கிறோம். தைரியம் உள்ளவளாக இருக்கிறாள், தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தவளாக இருக்கிறாள், நம்பிக்கையுள்ளவளா இருக்கிறாள் ரெபேக்காள் என்று வாசிக்கிறோம். ரெபேக்காள் மலட்டுத்தனத்தை எதிர்த்து போராடி தன் கணவரிடத்தில் கேட்டு அவர் ஜெபித்த பொழுது இரட்டை குழந்தைகள் பிறக்கிறது. இரட்டை குழந்தைகள் பெற்ற முதல் தாய் என்று காண்கிறோம். யாக்கோபுக்கு ஆலோசனை சொன்னவள். ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்க முற்படும் போது ரெபேக்காள் தன் இளைய மகனாக யாக்கோபை கூப்பிட்டு பாரபட்சமாக அவர்கள் யாக்கோபுக்கு ஒரு யோசனை செய்து அவரை ஆகாரத்தை ஈசாக்குக்கு கொடுக்கிறார். கண்கள் தெரியாததினால ஈசாக்கு அந்த ஆகாரத்தை சாப்பிட்டு ஏசாவை ஆசீர்வதிக்கிறது போலவே தன் யாக்கோபை ஆசீர்வதிப்பார். பாரபட்சம் காட்டுவது, வஞ்சனை செய்வது கூடாது. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். நாம் பொய் சொல்ல வேண்டியதில்லை, பாரபட்சம் காட்ட வேண்டியதில்லை, வஞ்சிக்க வேண்டியது இல்லை. இதன் விளைவு என்னாயிற்றென்றால், யாக்கோபு வீட்டை விட்டு தன்னுடைய லாபான் மாமா வீட்டுக்கு போக வேண்டியதாயிற்று. சாராளுடைய மரண காலத்திலே மிகவும் பிரியமான யாக்கோபு பக்கத்திலே இல்லை. யாக்கோபுடைய திருமணத்தை சாரால் காணவும் முடியவில்லை. இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் உண்டாயிற்று. யாக்கோபு லாபான் வீட்டில் 14 வருடங்கள் அங்கே கடினமாக நடத்தப்படுகிறதையும் காண்கிறோம். ஆனபடினாலே நாம் விசேஷமாக தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டு எதையும் செய்வது நல்லது. நம் சொந்த விருப்பத்தில் செய்யக்கூடாது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். தேவனிடத்தில் விசாரித்து பதிலை பெற்ற ரெபேக்காள் என்கிற ஒரு பெண் முதல் பெண்ணாக இருக்கிறாள் என்பதை பார்க்கிறோம். ஆனபடினாலே நாமும் கூட எது வேணாலும் சரி, இந்த வாழ்க்கை நடப்பது எதுவானாலும் சரி, தேவனிடத்தில் கேட்டு ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது, பதிலை பெற்றுக்கொள்வது மிக சிறந்தது என்று காண்கிறோம். ரெபேக்காளை போல அன்புள்ளவளாக, கடின உழைப்பு உள்ளவளாக, கணவனோடு சேர்ந்து ஒரு சிறந்த தம்பதியராய் வாழ்ந்தது போலவே கர்த்தர் நம்மையும் கூட அந்த பிள்ளைகளையும் கர்த்தர் வருங்காலத்தில் ஆசீர்வதிப்பாராக. ரெபேக்காளை பயன்படுத்தின தேவன் நம்மையும் பயன்படுத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.